சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். நேர்களே, அமெரிக்காவும் ஈரானுடைய போருக்கு முன்பு நேற்று அமெரிக்காவில் ஒரு பெரும் சாதனை. அமெரிக்க வரலாற்றில் டொனால்ட் ட்ரம்ப் அவைகளில் பேசியதை எதிர்க்கட்சியினர் எப்படி பார்த்தார்கள், எவ்வளவு நேரம் பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு போறேன். அமெரிக்க வரலாற்றில் ஒரு பிரசிடென்ட் 1 மணி நேரம் 48 நிமிடங்கள் பேசினார். அவரது பேச்சில் ஈரானை மிக கடுமையாக விமர்சித்தார். ஈரான் அமெரிக்காவுக்கு எதிராக அமெரிக்க மண்ணில் தாக்குதல் நடத்திருப்பதற்கு வலிமையான ஏவுகணை தயாரித்து வருவதாகவும் அவர் கூறினார். இது ரொம்ப முக்கியமா பார்க்க போகுது. அப்படின்னா அவருடைய மனசுல ஒரு சமாதானம் என்ன இல்லை என்பதை நேற்றைய பேச்சு, அது அல்லாமல் மிக கடுமையான கண்டனங்களை எதிர்க்கட்சியினர் எழுப்ப, எதிர்க்கட்சிக்கு எதிராக இவர் எழுப்ப, அவர்கள் இவர்களை நக்கல் நையாண்டி செய்ய ஒரு விதமாக 1 மணி நேரம் 48 நிமிடம் கழிந்தது. இதற்கிடையில் சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் இரு நாடுகளுக்கிடையான பேச்சுவார்த்தைக்கு முன்னதாக ஒருவித மோதலை தவிர்ப்பதற்காக அமெரிக்காவுடனான ஒப்பந்தம் எட்டக்கூடிய அளவிற்கு உள்ளது என்று வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ச்சி கூறியிருக்கிறார். ஆனா அமெரிக்க அதிபர் இப்படி பேசுறார். அப்ப எப்படி ஒப்பந்தம் ஏற்படும்? ஈரானுக்கு எதிராக இராணுவ சக்தியை பயன்படுத்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ந்து ஒருவித அச்சுறுத்தை குறிப்பிட்டு வர்ற போது, முன்னோடி இல்லாத வகையில் ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்துவதற்கான வரலாற்று வாய்ப்பு ராஜதந்திரத்திற்கு முன்னுரிமை கிடைக்கிறது என்பதை பொறுத்தது. அது எப்படிங்கிறத அப்பாஸ் அராக்ச்சி கூறினார். நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை சோசியல் மீடியாக்கள்ல பகிரப்பட்ட ஒரு அறிக்கையில ஈரானுடைய உயர்மட்ட ராஜதந்திரி தனது நாடு எந்த சூழ்நிலையிலும் அணு ஆயுதத்தை உருவாக்காது என்பதில் தெளிவானது. அதே சமயத்தில் அதே அணு ஆயுத சக்தி தொழில்நுட்பத்தின் நன்மைகளுக்கான ஈரானிய மக்களின் உரிமைகளுக்கு தேவை அப்படின்னும் சொல்லப்பட்டது. ஜெனீவாவில் இன்றைக்கு வியாழக்கிழமை திட்டமிடப்பட்ட மறைமுக பேச்சுவார்த்தைகள் வாஷிங்டனுக்கும் தெஹ்ரானுக்கும் இடையான இது ஒரு 3வது சுற்று. ஓமனுடைய மறுபடியான புரைதாவுடைய மத்தியஸ்தம் இந்த ஒப்பந்தத்தை இறுதி செய்வதற்கான கூடுதல் மைல் செல்ல ஒரு நேர்மறையான உந்துதலை நம்புகிறது என்றும் கூறியுள்ளார். இதற்கிடையில நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை மாலை வாஷிங்டன் டிசியில தனது ஸ்டேட் ஆஃப் தி யூனியன் உரையை நிகழ்த்திய ட்ரம்ப் மீண்டும் தெஹ்ரானை நோக்கி ஒரு போர்க்குணமிக்க தோணியை வெளிப்படுத்தினார். அவருடைய பேச்சில் சமாதானம் இல்லை. ராஜதந்திரத்தை தான் விரும்புவதாக கூறினாலும் விரைவில் அமெரிக்காவை அடையக்கூடிய ஏவுகணைகளை ஈரான் உருவாக்கி வருவதாக குற்றம் சாட்டினார். அதான் நான் முதல்ல சொல்றேன். இந்த பிரச்சனையை ராஜதந்திரத்தின் மூலம் தீர்ப்பது எனது விருப்பம் ட்ரம்ப் சொல்றார். ஆனா ஒன்று நிச்சயங்க, உலகின நம்பர் 1 பயங்கரவாதிகளின் ஆதரவாளர்கள் தான் ஈரான். அணு ஆயுதம் வைத்திருக்க நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன், அதை அனுமதிக்க முடியாது என்றும் ட்ரம்ப் கூறினார். அதை கூறிட்டு 2025 ஜூன்ல ஈரானின் அணுசக்தி தளங்களின் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலுக்கு பிறகு தங்கள் ஆயுத திட்டத்தை, குறிப்பாக அணு ஆயுதங்களை மீண்டும் கட்டியெழுப்ப எதிர்கால முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டாம், யாருக்கு? ஈரானுக்கு என்று அவர் எச்சரித்து தொடர்ந்து இவ்வாறு ட்ரம்ப் கூறினார். மறுபடியும் அவர் ஒரு மோதல் போக்கைத்தான் தன் பேச்சினுடைய காண முடிகின்றது. ட்ரம்ப் ஒரு பெரிய லையர் அப்படிங்கிறத ஈரான் கூறுறத பொய்யன். அமெரிக்காவை தாக்கும் நோக்கத்தில் நாங்கள் ஏவுகணைகளோ தொழில்நுட்ப சாதனங்களோ ரகசிய திட்டம் எதுவும் எங்களிடத்தில் இல்லை, இது வடிகட்டிய பொய். அப்பாஸ் அராக்ச்சி என்ன சொல்றார் அப்படின்னா, முதலில் அமெரிக்கா எங்களை தாக்கும் நிலையில் நாங்கள் மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்களை குறிவைத்து தாக்குவோம். இது 2வது. ஆனால் அமெரிக்க நாடாளுமன்ற சபையிலே ட்ரம்ப் ஈரான் அமெரிக்காவை தாக்குதல் நடத்தும் நோக்கில்தான் ஏவுகணை தொழில்நுட்பங்களை ரகசியமாக தயாரித்து வருவதாக இப்ப அவர் பேசுறது சமாதானத்திற்கான வழி அடைக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரேலை பொறுத்தவரை எப்படியாவது ஈரானை தாக்குதல் நடத்தணும். அமெரிக்காவுக்கும் ரொம்ப பிரஷர், யூத லாபி பிரஷர் அவரை தான் இந்த மாதிரி பேச தூண்டி இருக்கலாம்
என்றும் செய்திகள் வந்திருக்கிறது. இது ஆதாரமான செய்திதான். இதற்கிடையில் ஈரான் மீது அமெரிக்காவுடைய தாக்குதல் தவிர்க்க முடியாத ஒன்றாக தற்போது மாறி வருவதாக இன்எவிட்டபிள் இஸ்ரேல் விரும்புகிறது. அவங்க மறுபடியும் இந்த சாம்பிராணி போடுறாங்க. அது அவங்க சொல்றாங்க, இஸ்ரேல் இந்த பாருங்க, 2000 மைல் தொலைவில் உள்ள இலக்குகளை துல்லியமான தாக்குதல் நடத்தக்கூடிய அளவில் வல்லமை கொண்ட மிசைல் ஈரானிடம் இருப்பதை இஸ்ரேல் சுட்டிக்காட்டியது. அமெரிக்காவினுடைய ரேப்டார் ஃபைட்டர் F-22 அவசரமாக, அதாவது 12 விமானங்கள் அவசரமாக இஸ்ரேல் வந்துள்ளதை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எப்போ? 24ஆம் தேதி, நேற்று முன்தினம் ரேப்டார் F-22 ஃபைட்டர் ஜெட்ஸ் விமானங்கள் 12 விமானங்கள் இஸ்ரேலுக்கு வந்து இறங்கியிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக கணக்கு பண்ணால் ஒரு 250-300 விமானங்கள் கொண்டு இறக்கப்பட்டு விட்டது. எல்லாமே எஃப் சீரியல் தான். F-15, F-16, அதே மாதிரி FA-18 ஹொரோனெட், F-22, F-35 ஸ்டெல்த் விமானங்கள், F-52, B-1, B-2, B-3, GBU-57, சொல்லிட்டே போகலாம், நிறைய இருக்கு. இந்த நிலையில் 300க்கும் மேற்பட்ட ஏர் ஸ்ட்ரைக் விமானங்கள் குவித்து வருவதன் மூலம் எந்த நேரத்திலும் போர் வெடிப்பதற்கான யதார்த்த நிலையை நாமும் காண முடிகிறது. அமெரிக்கா பயப்படுவது ஃபத்தா 1-2, சிஜில், கொர்ரம்சோர். இது பலிஸ்டிக்ஸ். இந்த ஏவுகணைகள் மிகப்பெரிய அளவிலான அச்சுறுத்தல்கள் ஏற்படுத்தும் என்று சொல்லப்படுகிறது. இதற்கிடையிலே ஃபைட்டர் 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட்ஸ் இஸ்ரேலுடைய சவுத் ரீஜனுடைய மிலிட்ரி பேஸ்ல மலை போல் குவிந்து வருவதையும் கூட நாம் யதார்த்தமான நிலையாக இருக்கிறது. இது பிரச்சனை. இதற்கிடையில் ஈரான் சீனாவிடமிருந்து ஏராளமான ஆன்டிஷிப் மிசைல் சிஸ்டத்தை வாங்கி குவித்து வருகிறது. அதன் தொடராக நான் உங்களுக்கு சொல்றேன், OLC-8B ஸ்டெல்த் கில்லர், அதாவது அமெரிக்க தொழில்நுட்பங்கள் நிறைந்த F-35 ஸ்டெல்த் விமானங்களை துல்லியமான முறையில் அடையாளம் காணக்கூடிய வகையில் தான் இது குறிப்பிடத்தக்கது. மறுபடியும் அந்த என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த OLC-8B ஸ்டெல்த் கில்லர் இது என்னன்னா, அமெரிக்காவுடைய F-35 ஸ்டெல்த் விமானங்களை இந்த OLC-8B ஸ்டெல்த் கில்லருடைய ரெடாரில் பார்த்தால் இது கள்ளத்தனமாக உள்ள வர முடியாது. துல்லியமான முறையில் அடையாளம் காணக்கூடிய வகையில் தான் இந்த சிஸ்டத்தை யார் கொடுத்திருக்கா? சீனா ஈரானுக்கு கொடுத்திருக்கிறது. அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க சீனா அப்படின்னு பார்ப்போம். YJ-31 and YJ-12. YJ-31 and YJ-12 ஆகிய 2 சீரியல் வார்ஹெட் ஏவுகணை. இது ஒரு குறைந்த தொலைவை 200, அதாவது 250 500 கிலோகிராம் கேரியர்ஸ் வெடிமருந்துகளை கொண்டு, வெடிகுண்டுகளை சுமந்து கொண்டு தாக்குதல் நடத்தக்கூடியது. இது ரொம்ப 200 அந்த மைல் தொலைவில், அதாவது அமெரிக்க கப்பல்களை தாக்கக்கூடிய ரேஞ்சஸ் ரொம்ப வல்லமை கொண்டது. இதற்கிடையில் சீனாவினுடைய CM-302 ஷார்ட் ரேஞ்ச் மிசைல், இது ஒரு ஒப்பந்த அடிப்படையில் இப்போ சப்ளையை தொடங்கியது சீனா ஈரானுக்குன்னு சொல்லப்படுகிறது. இதன் மூலம் அமெரிக்க கடற்படை கப்பல்களை முற்றிலுமாக தாக்கி அழிக்கும் வகையில் ஈரான் மேலும் பல திறன்களை மேம்படுத்த முடியும். இதன் மூலம் அமெரிக்கா மிகப்பெரிய அளவிலான அச்சுறுத்தல்கள் அதிகரிக்கும் வகையில் நிலை தொடர்கிறது. இதற்கிடையில் நேற்று இறுதியாக வந்த செய்தி, வரும் திங்கட்கிழமை தாக்குதல் நடத்த திட்டம் இருப்பதாகவும் செய்திகள், தகவல்கள் வெளியாகி உள்ளது. இதற்கிடையிலே நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி OLG-31, OLG-12 ஆன்டி வார்ஷிப் மிசைல் சிஸ்டம் ரொம்ப முக்கியமாக குறிப்பிடத்தக்கது. 12 நாட்களில் நடந்த போருக்கு பிறகு சீனா உடனடியாக ஈரான் ஒப்பந்தத்தை மேற்கொள்ளப்பட்டது. உடனடியாக சீனாவும் டெலிவரி ஆரம்பித்து விட்டது. ஏன்னா அந்த 12 நாள் போரில் தங்களுக்கு ஏற்பட்ட அனைத்து டிராபேக்ஸ், மெரிட் அண்ட் டிமெரிட்ஸ், உளவாளிகள், தாக்குதல், எப்படி எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டார்களாம் ஈரான். உடனடியாக சீனாவோடு அக்ரிமெண்ட்டை போட்டு கதையை முடிச்சு தான் அந்த OLG-31, OLG-12 சீரியல் ஷார்ட் ரேஞ்ச் மிசைல் கம்ப்ளீட்டா. சைனாவை பொறுத்தவரை ஈரானுடைய அசைவுகள் ஒவ்வொன்றும்
சீனாவினுடைய உயிர் நாடி. அது ஈரான் வெற்றி பெறுவது சீனாவினுடைய உயிர் நாடி. ஈரான் தோல்வியுற்றால் சீனா தோல்வியுற்றது. சீனா மிக கவலையோடு கண்காணிப்பு வளையத்தில் முழுமையாக ஈரானை வைத்திருக்கிறது. ஏனென்றால் 25 முதல் 30% ஈரானுடைய எண்ணெய் பேரர்கள் ஹெர்மூஸ் வழியாக சீன சப்ளை என்பதில் அமெரிக்காவினுடைய கண் உறுத்தல் மிக 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 முக்கியமான காரணியாக இருப்பதால் சீனாவினுடைய ராட்சச அலைகள் மூலம் சக்தி வாய்ந்த ஆயுதங்களை ஈரானின் எல்லா பகுதிகளுக்கும் சப்ளை செய்கிறார்கள். ஈரான் எந்த வகையிலும் தோல்வி அடைந்து விடக்கூடாது என்று காப்பாற்றப்பட வேண்டும் என்று ரஷ்யாவை விட சீனா அதிகம் போராடி வருவதை தகவல்கள் வெளியாகி உள்ளது. அமெரிக்க ஈரான் நாட்டின் தாக்குதலை காரணம் என்னவென்றால் அணு ஆயுத சோதனை நிலைகள் மற்றும் ஏவுகணை தொழில்நுட்பங்களை சர்வதேச அச்சுறுத்தல் என்று கூறி வரும் நிலையில் உண்மையில் சீனாவுடைய எலும்பை முறித்து அவர்களை ஒன்றுமில்லாமல் ஆக்குவதுதான் அமெரிக்க, இஸ்ரேல் ஆகியவற்றின் பாதுகாப்பு இதில் அடங்கும் என அமெரிக்கா என்கிறது. ஆனால் அதே நேரம் வெனிசுலாவில் 65 லட்சம் கோடி இழக்கப்பட்டிருக்கிறதா, அந்த பணத்திற்கான தகவமைப்புகள் என்ன, அடாப்டேஷன் என்பதை மதுராவினுடைய வீழ்ச்சிக்கு பின்பு சீனாவினுடைய கட்டமைப்புகள், சீனாவுடைய ஆதிக்கம் இன்றைக்கு ஒரு ஹேங்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தொங்கிக் கொண்டிருக்கும் ஒரு நிலையில் இருக்கிறது. இந்த பக்கமும் இல்லை, அந்த பக்கமும் இல்லை. ஆகவே நிக்கோலஸ் மதுராவை சோலி முடித்த கதையாக ஆட்சி மாற்றம் வந்தால் இங்கே அவர்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் என்ன என்பதை இறுதியாக பார்க்க போகிறோம். இந்த நிலையில் சீனா ஈரானை காப்பாற்றுவதற்கு இந்த அளவிற்கு அவர்கள் முஸ்டிஃப் எடுப்பதன் காரணம் ஈரானில் 400 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் பயணத்தை முதலீடு செய்தும் செய்யப்படுவதற்கான பணிகளை துரிதமாக நடைபெற்று வரும் இந்த சூழ்நிலையில், அதாவது $500 பில்லியன் அமெரிக்காவின் இந்த தாக்குதல் தற்போது கொதிநிலை அடைந்து வைத்திருப்பதுதான் சீனாவினுடைய பதட்டத்தின் உச்சகட்ட பதட்டத்திற்கான காரணம். இதுக்கிடையில YLG-9B நல்லா புரியுங்க, YLG-9B லோ டைமென்ஷன் ரேடார் சிஸ்டம். இது வழக்கமாக உள்ள எல்லாவற்றையும் தாண்டி, உதாரணமாக இந்த F-35 ராப்டார் F-22 ஏர்கிராப்ட் கேரியர் ஃபைட்டர் ஜெட்ஸ் வருவதை சமிக்சை கருவிகளின் மூலம் இந்த YLG, மறுபடியும் நான் அந்த பேரை உங்களுக்கு தெளிவா சொல்றேன், இந்த F-22 ராப்டாரும் 35 வருவதை YLG-9B லோ 3 டைமென்ஷன் ரேடார் சிஸ்டம், YLG-9B லோ 3 டைமென்ஷன் ரொம்ப அழகா காட்டும். ஏன்னா இந்த ராப்டார் 22ம் F-35ம் ஸ்டெல்த் விமானங்கள், அதாவது F-35 ஸ்டெல்த் விமானம். இந்த ஏர்கிராப்டர் கேரியர் ஃபைட்ஸ் வருவதை இந்த OLGயின் மூலமாக ஒரு புள்ளியா காட்டும். எந்த இடத்துல சமிக்சை வருவதை நன்கு உணர்ந்து ஒரு புள்ளி வடிவில், அதாவது ஏதோ ஒரு இமேஜ், ஒரு அன்ஐடென்டிஃபைடு மெட்டீரியல் ஃப்ளை ஆன் த ஸ்கை என்பதை துல்லியமாக கணித்து சொல்லிடும் ஈரானுக்கு. இதனை வைத்து எதிரி நாட்டு விமானங்களை சுட்டு வீழ்த்த சக்தி வாய்ந்த நாடாக தற்போது ஈரான் மாறியதின் காரணம் இந்த தொழில்நுட்பங்கள் நிறைந்த மல்டி லெவல் YLG-9B 3 டைமென்ஷன் ரேடார் சிஸ்டம் தற்போது சீனாவின் வாயிலாக அது ஈரானுக்கு கிடைத்திருப்பது. அமெரிக்கா இந்த சீன தொழில்நுட்ப உறுதிகளை குறிப்பிட்டிருப்பது அமெரிக்காவுக்கு பெரும் சிக்கல். மற்றொரு விவகாரத்தில் ஆன்டிஷிப் மிசைல் CN-21 இதை தற்போது சீனா ஈரானுக்கு வழங்கி ஒரு ரகசிய அசைன்மெண்ட்டும் கிடைச்சிருக்கிறது. இது ஒரு மேனேவரபிள் அட்டாக் மிசைல். இந்த ஆன்டிஷிப் மிசைல் மூலம் 500 கிலோ வார்ஹெட் மேக்ஸ் சவுண்ட் ஸ்பீட் மூலம் கடலில் இருக்கும் சக்தி வாய்ந்த ஷிப்பை தாக்கி அளிக்கும் வல்லமை கொண்டதென்றும் குறிப்பிடப்படுகிறது. இதனையெல்லாம் விமானங்கள் மற்றும் கப்பல்கள் மூலம், இதை வைத்து விமானங்கள் கப்பல்கள் மூலம் தரைப்பகுதியில் இருந்து எழக்கூடிய வல்லமை கொண்ட மிசைல் சாதனம். இதை ஏரைய அட்டாக் பண்ணலாம், சர்ஃபேஸ்ல மேல் பகுதியில் ஆன்டிஷிப் மிசைலாகவும் பண்ணலாம். அதே போன்று தரையிலிருந்து தரையும் பண்ணலாம். 3 டைமென்ஷன், அதாவது இந்த மிசைலை வைத்து
மேலே ஏர்கிராஃப்ட் அடிக்கலாம், ஆன்டிஷிப் மிசைலாகவும் பண்ணலாம், சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் அதாவது லேயர் தரைப்பகுதியிலும் அடிக்கலாம். இதன் மூலம் ஈரான் மிகுந்த வல்லமை சக்தி கொண்ட ஒரு நாடாக மாறியிருக்கிறது. கடந்த 2024 ஜூலை மாதம் இஸ்ரேல் இடையே நடைபெற்ற போரில் ஈரான் மிகுந்த எச்சரிக்கையோடு பல ஒப்பந்தங்களை ரொம்ப வேகமாக செய்து ஒரு வலிமையான தேசமாக மாறியிருக்கிறது தான் இப்போ நம்ம குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையிலே நாளை மறுநாள் திங்கட்கிழமை போர் நடக்கலாம், 2 நாள் நடக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. அமெரிக்க அதிபருடைய 1 மணி நேரம் 48 நிமிடம் பேச்சு பரும் பதட்டங்களையும் பல சிந்தனைகளையும் ஏற்படுத்தி இருக்கிறது. ராஜ்ய ரீதியான பேச்சுகளுக்கு வழி இருந்தாலும் அமெரிக்காவினுடைய 300க்கும் மேற்பட்ட ஏர்கிராஃப்ட், ரெடார் சிஸ்டங்கள், ஆன்டிஷிப்ஸ் இன்னும் வந்து கொண்டிருக்கிற ஒவ்வொன்றும். அதை தவிர்த்து ஈரான் ஃபுல்லி ப்ரிப்பேர்ட் டு அட்டாக். அவர்கள் முழுமையான தயாரிப்பில் இருக்கிறார்கள். ஒரு பக்கம் பேச்சு, மற்றொரு பக்கம் தாக்குதல் நடவடிக்கை. தாக்குதல் நடவடிக்கைக்கு வலிமையான ஆயுதங்கள் கொண்டு மலைபோல் குவித்திருக்கிற ஈரான் எந்த நேரத்திலும் சமாதானத்திற்கு வழி இல்லை. சமாதானம் உண்டு என்றால் உண்மையில் உட்கார்ந்து பேசலாம். முதலில் எங்கள் மீது போட்டிருக்கக்கூடிய பொருளாதார தடைகளை நீக்குங்கள், ஆயுதங்களை குறித்து பேசலாம், நீங்கள் வாருங்கள் என்ற அழைப்பு கொடுத்திருக்கிறார்கள். ஆனாலும் இதை தாண்டி தற்போது ஒரு கொதிநிலை மத்திய கிழக்கிலே காணப்படுகிறது. தற்போது அப்டேட்ஸை நாங்கள் அப்பப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கோம். என்ன மாதிரி ரேப்டார் 22 இருக்கிறதா, ஸ்டெல்த் இருக்கிறது, OLG 91B லோ 3 டைமென்ஷன் ஏர்கிராஃப்ட், அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொரு செய்தியாக ஒவ்வொரு தளங்கள்ல இருந்து எடுத்து தான் நான் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் அதை கவனமாக பாருங்கள். மீண்டும் நாளை புதிய செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்.